ஹாய் நண்பர்களே! இன்றைக்கி பருப்பு கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பருப்பு கீரை எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான துவரம் பருப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையும், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க. அதுலேயே கொஞ்சமாக ஒரு பாதி ஸ்பூன் சீரகம், பாதி ஸ்பூன் வெந்தயம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தனியா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஏற்றிடுங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டியில் அதில் வடிகட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மேஷ் பண்ணிவிடுங்க. நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்டில் மேஷ் பண்ண முடியலன்னா மற்றளவு கூட மேஷ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். உண்மையிலேயே நல்ல சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.